ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ ரியோ. திஸ் இஸ் பாலாஜி சைக்கிள் வேல். இனி நம்ம ஒரு சூப்பரான ப்ரீமியமான ஓல்டஸ்ட் சைக்கிள் தாங்க இன்னைக்கு ரீஸ்டோர் பண்ண போகிறோம். பிராண்ட் நேம் வந்து ரெஜ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1860 வருஷத்தில் வந்து உருவான கம்பெனி இது ரெஜ்ன்றது. காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க பைக்ஸுக்கும் நல்லா ஃபேமஸாக இருந்திருக்காங்க. நான் மேக்ஸிமம் ஹிஸ்ட்ரியில் அந்த இதில் தான் பார்த்தேன். ஒரு யூனிக்கான ப்ரீமியமான கம்பெனி, ஒரு டெக்னிக்கலாக அந்த டைமில் ஃபேமஸாக இருந்த கம்பெனி அது. ஒரு ப்ரீமியம் பில்லில் ஒரு டெக்னிக்கல் அண்ட் ஹை குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க இந்த சைக்கிளை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேலி தான் இவங்களுக்கு வந்து டைப் பண்ணிக்கினாங்க. மேக்ஸிமம் 1943 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரேலி வந்து இந்த கம்பெனியை ஓன் பண்ணி அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இங்கிலாந்து ரேலி கிளாசிக் மேன் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களோட டைப்பில் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேரிங் ஹப்லேருந்து எல்லாமே கொஞ்சம் டெக்னிக்கலாக கொண்டு வந்து ஹப் கியர்லேருந்து இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த பிராண்டில் ரிஜின்ற மாடலில். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பீட் இந்தோனேஷியா ஹப் கியர் அண்ட் ஸ்டெர்மியாச்சர் கியர்ஸ் இந்த மாதிரி நிறைய இது போட்டிருக்காங்க. ட்ரம் பிரேக் கான்செப்ட் நிறைய கான்செப்ட் இந்த மாடலில் இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் அந்த டைமில் அந்தளவுக்கு ப்ரீமியம் பில்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா ரீச்சாக இருந்திருக்கு அந்த டைம்லேயே. ஒரு ஃபேமஸ் கம்பெனி. அதுக்கப்புறம் ரேலி ஓன் பண்ணி அவங்களும் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த டைம்லாம் இந்த சைக்கிள் கூட வாங்க முடியாது. அந்த அளவுக்கு காஸ்ட்லியான சைக்கிள்ஸ் இது எல்லாமே. அப்போ இருந்த அந்த காலத்தில் இருந்த அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எவ்வளோ ப்ரீமியம் சைக்கிள். ரேலியே பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி சைக்கிள்ஸ் வாங்க முடியாமல் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஏர்ப்ளஸ், அட்லஸ், ஏ1 இந்த மாதிரி சைக்கிள்ஸ் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிக்கான மாடல் நம்ம ஷாப்பு கஸ்டமர் தேடி வந்திருக்காரு. நம்ம சேனலை பார்த்து தான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்காரு. நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக ரீஸ்டோர் பண்ணி கொடுப்போம். அந்த ஒரு பழைய ஞாபகத்தை எங்களுக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, இந்த மாடலை பார்த்த பேர் நானும் நிறைய செக் பண்ணி போகும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஓகே, இந்த அளவுக்கு ஹிஸ்ட்ரி அந்த டைமில் இந்த மாதிரிலாம் சைக்கிள்ஸ் இருந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது தான் எனக்கே தெரியுது. கஸ்டமர் ரொம்ப தேங்க்யூ நம்ம ஷாப்புக்கு எடுத்துகிட்டு கொடுத்ததுக்கு. சப்போஸ் கஸ்டமர் வந்து நம்ம ஷாப் வந்தாருன்னா இந்த மாடல் ரெடி பண்ணிட்டு பார்ட் 2 வீடியோவில் கஸ்டமர் ரிவ்யூ அண்ட் எப்பத்தி மாடல் அதை பற்றிலாம் உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வெயிட் அண்ட் வாட்ச். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாடலை பற்றி எதாவது தெரிஞ்சிருந்தா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கு பார்க்கலாம். இதோட நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் மீ ரியோ. பாய் பாய். டேக் கேர்.